ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சிஎஸ்எஸ்ல பார்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்டர்னா எப்படி இருக்கும், பார்டர்னா என்ன, அது எப்படிலாம் வேறு ஸ்டைலில் நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம் சிஎஸ்எஸ்ஸை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து border.html அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு border.html ஒரு blank வந்து ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துக்க போகிறேன். அண்ட் அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சிஎஸ்எஸ் பார்டர் தானே. ஸோ பார்டர் ஸ்டைல்ஸை வந்து பார்க்க போகிறனால நான் வந்து கமெண்ட் லைனில் வந்து பார்டர் ஸ்டைல் வந்து கொடுத்துக்கிட்டேன். பார்டர்னு சொல்லிட்டு அந்த பாடிக்குள்ளே கொடுத்துட்டு நான் லைவ் சர்வரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்டர் கொடுத்துருக்கு சிம்பிளாக பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அலைன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி ஸ்டைலிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டைலிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஸ்டைலுக்கு ஸ்டைலுன்ற டேக் யூஸ் பண்ணாங்க. ஸ்டைல்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டைல் என்னென்னா டாட் பார்டர் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ நான் பீன்ற ஒரு டேக்குள்ளே டாட் பார்டர்னு சொல்லிட்டு கண்டென்ட் எழுதிக்கிட்டு நம்ம எலமெண்ட் வச்சு ஸ்டைலிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த பீன்ற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி நான் வந்து பார்டரில் பார்த்தீங்கன்னா பார்டர் ஸ்டைல்ஸ்ன்னு கொடுக்கணும். அண்ட் டாட்டட் இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாட்டட் மாதிரி லைவ் சர்வரில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாட்டடோட பார்டர் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம கிளாஸ் நேம் வச்சு தான் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் பி கிளாஸ்க்குள்ளே டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் நம்ம கண்டென்ட் வந்து டேஷ்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த கிளாஸ் நேமை வச்சு நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுவோம், டாட் வச்சு தானே கொடுப்போம். ஸோ டாட்டு டேஷ்டுன்னு கொடுத்துட்டு பார்டர் ஸ்டைல் டேஷ்டு இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டாட்டுக்கும் டேஷ்டுக்கும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக இருக்கும், இது வந்து டார்க்காக இருக்கும். இது வந்து டேஷ் வருது. இப்போ நம்ம அதையும் என்ன பண்ண போகிறோம், அந்த பி கிளாஸ் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த டேஷுன்ற அந்த கிளாஸ் நேமை மட்டும் வந்து சாலிடுன்னு மாற்ற போகிறேன். இப்போ நம்ம சாலிடில் ஸோ வந்து கிளாஸ் நேமை டாட் வச்சு தானே சொல்லுவோம். ஸோ டாட் சாலிட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு பார்டர் ஸ்டைல் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு டேஷ்ன்ற இருக்க இடத்துல நான் வந்து சாலிடுன்னு சொல்லிட்டு மாற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும். ஸோ சாலிடோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னா லைன் இந்த மாதிரி லைன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாலிடோட ஸ்டைல். நெக்ஸ்ட் நம்ம இந்த லைவ் சர்வரை வந்து லென்த் பண்ணி பார்த்தாங்க உங்களுக்கு வந்து அந்த லென்த்துக்கு வந்து பார்டர் வந்து அலைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்கலாம், இங்கே பி மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. நம்ம என்ன வேணால் எலமெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு H1 எலமெண்ட் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த எலமெண்ட்டை பி எலமெண்ட் நம்ம ஸ்டைலிங் பண்ணல அது வந்து H1 மாற்றினோம்னா பார்த்தீங்கன்னா லைவ் சர்வரில் நம்மளுக்கு H1 சைஸில் கிடச்சிச்சு. ஸோ நம்ம என்ன வேணால் எலமெண்ட்டை சூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் இது வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்கே டபுள்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் கிளாஸ் நேமை கூட நான் வந்து டபுள்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டபுள் ஸ்டைலிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த எலமெண்ட்டை கிளாஸ் தானே கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் நேம் எப்படி கால் பண்ணுவோம், டாட் வச்சு கால் பண்ணுவோம். ஸோ டாட் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்டர் ஸ்டைலில் நான் டபுள்னு கொடுக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் அந்த சாலிட் வந்து டபுளாக மாறிடுச்சு. ஸோ டபுள் கூட நம்மளுக்கு வந்து வரும். ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து டபுள் ஸ்டைலிங் வரும். ஸோ இதை காப்பி பண்ணி அப்படி நம்ம கீழே பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலிங் இருக்குது. ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு கிளாஸ் நேம் க்ரோன் மாற்றிட்டு அதே மாதிரி நம்ம திருப்பி பார்டர் ஸ்டைலிங் அண்ட் கிளாஸ் நேம் க்ரோன் கொடுத்துட்டு பார்டர் ஸ்டைலிங் நம்ம வந்து க்ரோன்னு சொல்லிட்டு கொடுத்தாலே அது வந்து க்ரோவோட ஸ்டைலிங்காக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ க்ரோவோட ஸ்டைலிங் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டைலிங் வந்து ரெட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலிங் இருக்கும். நான் அதுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் நம்ம ஸ்டைலிங்கில் டாட் கிளாஸ் நேம் ரெட்ஜ்னு இருக்கனால டாட் ரெட்ஜ்னு சொல்லி கொடுத்துட்டு பார்டர் ஸ்டைல் பார்த்தோன்னா ரெட்ஜ்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு அதுக்கான ஸ்டைலிங் வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரி இன்செட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலிங் இருக்குது. ஸோ நம்ம இன்செட் வந்து கிளாஸ் நேமை கொடுத்துட்டு அதால் நம்ம கால் பண்ணி இன்செட்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா அந்த இன்செட்டோட அவுட் வந்து நம்ம கிடச்சிரும். இதே மாதிரி அவுட் செட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலிங் இருக்குது. ஸோ அவுட் செட்னு நம்ம கிளாஸ் நேம் வந்து கொடுத்துட்டு அண்ட் ஸ்டைலிங்கில் டாட் அவுட் செட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பார்டர் ஸ்டைல் வந்து அவுட் செட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டைலிங் நமக்கு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலிங் இருக்குது. மிக்ஸ்னா என்னன்னா அதாவது எல்லாமே கலந்த ஒரு ஸ்டைலிங். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வேணா வந்து மாற்றிக்கலாம். சேம் நம்ம பி கிளாஸில் அந்த மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்க போகிறோம். அண்ட் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்க போகிறோம். கிளாஸ் நேம் வந்து என்ன வேணா இருக்கலாம். நான் வந்து சும்மா தெரியறதுக்காக அந்த மாதிரி அந்த ஸ்டைலிங்கோட கிளாஸ் நேமே வந்து வைக்கிறேன். நீங்கள் என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஸ்டைலிங் பண்ணுவோம். ஸோ டாட் வச்சுட்டு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதை கொடுத்துட்டு பார்டர் ஸ்டைல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அங்கே நம்ம என்ன கொடுப்போம், இன்செட்னா இன்செட், அவுட் செட்னா அவுட் செட், அந்த மாதிரி ஒன்றுனா கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மிக்ஸ்னா என்னன்னா மிங்கலா எல்லாமே சேர்ந்து வரதுனால நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டாட்டட் வரணும், நெக்ஸ்ட் பார்டர் லைன் வந்து டேஷ்டு வரணும், நெக்ஸ்ட் பார்டர் லைன் சாலிட் வரணும், டபுள் வரணும் இப்படின்னு கொடுத்துட்டேன்னா சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு வந்து டாட்டடா வந்திருக்கு, அண்ட் டேஷ்டு வந்திருக்கு, அண்ட் சாலிட் வந்திருக்கு, அண்ட் டபுள் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 சைடும் அது வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆஃப் அந்த பார்டர் ஸ்டைல் வந்து எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி அங்கே அந்த ஸ்டைலை வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மிக்ஸோட வேல்யூ. சரி ஓகேப்பா, நான் பார்டர் கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு அங்கே பார்டரே வரக்கூடாது, நோ பார்டர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா அதுக்குமே பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அதே மாதிரி பீன்ற ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன வேணா பேர் கொடுத்துக்கலாம். நான் நோன் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த டாட் நோ வச்சு நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன், பார்டர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு நன்னு கொடுத்தேன்னா நான் வந்து அது வந்து நோ ஸ்டைல் வந்து எடுத்துக்கும். ஸோ ஓகேவா, NONE அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது எதுக்கு கொடுக்குறோமோ அது வந்து நோ ஸ்டைலாக வந்து மாறிடும். ஸோ பார்த்தீங்களா, நோ பார்டர் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து எந்த ஸ்டைலுமே வந்து அது எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் பார்டரை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாலுமே அந்த பார்டர் ஸ்டைலில் நன்னு கொடுத்து அதுக்கான பார்டர்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த பார்டர்ல எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, எனக்கு பெருசாக வேணும், நான் ஆசைப்படுற ஒரு லென்த்துக்கு என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம இதை பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா
பார்டர் வித்துன்னு கொடுத்துக்க போகிறேன். ஒரு சைடுக்கும் ஒரு வித்து வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் 5 பிக்சல் கொடுத்தேன்னா அது சேவ் பண்ணிட்டு இப்போ லைவ் சர்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பிக்சலாக வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இது வந்து அதிகமாக கொடுத்து பார்க்குறேன். இப்போ அதிகமாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பிக்சல் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் 20 பிக்சல் கொடுத்துருக்கனால அது ஒரு சைடுமே வந்து அந்த 20 பிக்சல் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நம்மளோட அந்த வெப்சைட்டுக்கே அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ வந்து அதிகமாக கொடுக்குறத நம்ம தவிர்த்து நம்ம வந்து கம்மியாக கொடுக்கலாம். ஸோ 1 கொடுத்தோன்னா இப்போ நான் 1 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு வந்து மெலிசான ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்மளோட பார்டரோட வித்தும் நம்ம இந்த வந்து ஸ்டைலிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு ஸ்டைலிங் இருக்குது. என்னன்னா இப்போ நம்ம 1, 2 நம்பர்ஸ் கொடுக்குறத விட இந்த மாதிரி மீடியம் சொன்னால் அது மீடியம் சைஸுக்கு அதிலே வந்து பார்டர் கொடுத்துருப்போம். அண்ட் தின்னு கொடுத்தா அது ஏற்ற மாதிரி அது வந்து பார்டர் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிங்கும் அதிலே நம்ம மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 25 பிக்சல் அண்ட் 10 பிக்சல் 2 பிக்சல் 30 பிக்சல்னா அது ஒரு சைடுக்கான பிக்சலும் வந்து வேல்யூ வந்து எடுத்துக்கும். இப்போ 25 பிக்சல்னா அது ஃபஸ்ட் இருக்கிறது எடுத்துக்கும். அண்ட் செகண்ட் ஒன் டேஷ் நம்ம பார்த்துருப்போம் மிக்ஸ்லேயே அது. ஸோ அதுக்கு என்ன இந்த 4 ஸ்டைலிங் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடோட பார்டரோட சேஞ்சஸ் நம்ம பார்டரோட ஸ்டைல் வித் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு கலரிங்கும் நான் பண்ணணும். பார்டரில் வந்து எனக்கு வந்து சம்திங் ப்ரௌன் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி கலரிங்கும் வேணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ண முடியும். அதுக்கு என்னன்னா பார்டர் வித் வந்து நான் வந்து சும்மா 10 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். என்ன எடுத்துருக்கேன்னா அவுட் செட்டுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த அவுட் செட்டுக்கு 10 பிக்சல் வித் வந்து நான் கொடுத்துட்டேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் பார்டர் கலர்னு கொடுக்கணும். பார்டர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ சேவ் பண்ண ரன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வந்து ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. அந்த வித்தோட கலர் மட்டும் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி நான் மிக்ஸுக்கு என்ன கொடுக்க போறேன்னா பார்டர் கலர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சம்திங் ஒரு ரெட் கலர் மாதிரி நான் வந்து கொடுக்க போறேன். அண்ட் நான் ஒரு கோடு வந்து கொடுத்துட்டேன். ஸோ அந்த கோடு கொடுக்கும்போது எனக்கு வந்து ரெட் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணி இந்த மாதிரி கலரிங்ஸ் கூட வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுவே எனக்கு ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா எனக்கு வந்து இந்த ப்ளூவிஷ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, எனக்கு வந்து லைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த ஒப்பாசிட்டியை வச்சு நம்ம வந்து இந்த கலரை வந்து லைட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து வேல்யூ வந்து கொடுக்கணும். 0.1 கொடுத்துருக்கனால அது வந்து 1 வேல்யூ எடுத்துச்சு. இந்த மாதிரி 0.0 கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி சொல்றது 10 அப்படி போச்சுன்னா வந்து ஹையஸ்ட்டாக போச்சுன்னா ஹை கலராக வந்துடும். அண்ட் லோயஸ்ட் 1 வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து மீடியம் கலர், அந்த மாதிரி வந்து ரொம்ப லோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அந்த வேல்யூ அந்த நம்பரை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணி ஒப்பாசிட்டியோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு சின்னதாக ஸ்டைலிங் பார்த்துக்கலாம். அது என்னன்னா அதே தான் பார்டர் கலர்லேயே நம்ம ரெட்ஜுன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்டர் ஸ்டைலிங் வச்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் நான் பார்டர் கலர் வந்து ஒரு மாதிரி மோர் கலரில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து அந்த ஸ்டைலிங் வந்து எடுத்துக்கிச்சு ரெட்ஜில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்டர் கலரையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அடிஷ்னலாக நம்ம இதில் வந்து பேடிங் கொடுத்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ப்ரீஃபாக ஆகிடும். ஸோ பேடிங்னா என்னன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பேடிங் கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்டர் டாப் ஸ்டைலில் எனக்கு ரெட்ஜ் ஸ்டைலில் வேணும். அண்ட் டாப் பாட்டமில் எனக்கு வந்து இதை டபுளில் வேணும் ஸ்டைல். இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேரை கொடுத்து கூட நம்ம வந்து ஸ்டைலிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்டர் ஸ்டைலிங். இதில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்னமும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு காத்திருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டோ இல்லை ஏதாச்சும் பண்ணும்போது நம்ம பார்டரை பற்றி தெளிவாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, பை பாய்.